வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பிளட் செல்ஸ். புது பிளட் செல்ஸ் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ்க்கு இப்போ வேற ஒரு பேர் இருக்குது. அதை வந்து நம்ம ஹேமட்டோபோய்சிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ஹேமட்டோபோய்சிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வழியாக புது பிளட் செல்ஸ் வந்து நம்ம பாடியில் உருவாகுது. அதில் முக்கியமாக 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஆர்பிசி, ரெண்டாவது டபிள்யூபிசி, மூணாவது பிளேட்லெட்ஸ். இந்த ஆர்பிசி வந்து ஆக்சிஜனை நம்ம பிளட்டில் வந்து கேரி பண்ணிட்டு போகுது. ரெண்டாவது டபிள்யூபிசி பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் எதை நடந்துச்சுன்னா அதை எதிர்த்து போராடுது. மூணாவது பிளேட்லெட்ஸ் வந்து கிளாட்டிங் நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 2 டைமில், ஒன்று எம்ப்ரியோ ஸ்டேஜ், ஒன்று ஆஃப்டர் பெர்த். எம்ப்ரியோ ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த யோக் சாக், லிவர், ஸ்ப்ளீன் இந்த இடங்களில் வந்து நடக்குது. ஆஃப்டர் பெர்த்தில் பார்த்தீங்கன்னா எலும்பு மெச்சைகளில். இந்த எலும்பு மெச்சைகள் பார்த்தீங்கன்னா ஃபீமர், ரிப்ஸ், ஸ்டெர்னம், பெல்விஸ், அதாவது விலா எலும்பு, மார்பெலும்பு, இடுப்பெலும்பு இந்த மாதிரி இடங்களில் வந்து இது உருவாக ஆரம்பிக்குது. இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து இந்த ஹேமட்டோபோய்டிக் ஸ்டெம் செல்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆகி ஒரு ப்ரோஜெனிட்டர் செல்ஸாக வந்து மாறுது. அதில் வந்து முக்கியமாக 3 விஷயமா வந்து மாறுது. அதில் வந்து இந்த லிக்கோசைட்டில் இருக்கக்கூடிய பாசோஃபில், நம்ம இந்த மோனோசைட், லிம்போசைட்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து த்ராம்போசைட்ஸ், இந்த விஷயங்கள்லாம் உருவாகி இந்த 3 ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸு 3 உருவாகுது. இப்படி தான் வந்து பிளட் செல்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இந்த பிளட் செல்ஸ் உருவாகிறதுக்கு முக்கியமாக ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, அதுவும் 3 விஷயங்களாக இருக்குது. எரித்ரோபொய்டின், ரெண்டாவது காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர்ஸ், மூணாவது த்ராம்போபொய்டின். இந்த எரித்ரோபொய்டின் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இது வந்து ஒரு கிட்னியில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனு. இதை வந்து ஆர்பிசி ஃபார்மேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணுது. ரெண்டாவது காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து டபிள்யூபிசி ஃபார்மேஷனை ப்ரொமோட் பண்ணுது. மூணாவது பிளேட்லெட் ப்ரொடக்ஷனுக்கு த்ராம்போபொய்டின் வந்து ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டரை வச்சு தான் வந்து புது பிளட் செல்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் இந்த காண்டாக்ட் டீட்டெயில் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.